வணக்கம். இந்த சம்மர்ல நான் வந்து லக்சம்பர்கோட ஐகானிக் பில்டிங்ன்னு சொல்ற கிராண்ட் டியூக்கல் பேலஸ் இங்கே தான் போனேன். யூசுவலா இது வந்து டூரிஸ்ட்க்கு க்ளோஸ்டா இருக்கும். பட் சம்மர்ல ஃபியூ வீக்ஸ் வந்து இதை விசிட்காக ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் ரொம்ப ட்ரை பண்ணியும் எனக்கு டிக்கெட் கிடைக்கல. பட் இந்த வருஷம் மேனேஜ் பண்ணிட்டேன். உங்களுக்கு லக்சம்பர்கோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸ்பானிஷ்லேருந்து டச்லேருந்து ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் எல்லாருமே இந்த கண்ட்ரியை கேப்சர் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணி கேப்சரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த கண்ட்ரியில் இருக்குன்றது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த பில்டிங் தான். ஸோ கிராண்ட் டியூக்கல் பேலஸ் இந்த பில்டிங் பற்றி பார்த்தோம்னா இது வந்து லேட் 1418 வந்து கட்டியிருந்தாங்க. இது ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து டவுன் ஹாலாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சர்ச் கூட இருந்துச்சு. ஸோ இந்த சர்ச் வந்து ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகி கன் பவுடர் எக்ஸ்ப்ளோஷனில் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்து 20 இயர்ஸ் கழிச்சு தான் இதை வந்து ரீபில்டே பண்ணாங்க. ஸோ ஓரளவுக்கு 1741, 43, 18th சென்ச்சுரியில் வந்து இங்கே ஒரு ரூம் கட்டினாங்க. அது பேர் பேலன்ஸ் ரூம். ஸோ இந்த பேலன்ஸ் ரூமுன்றது என்னென்னா இங்கே வந்து கூட்ஸோட வெயிட்டை விற்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலத்தில் இங்கே ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மார்க்கெட்டில் விற்கிற கூட்ஸோட வெயிட் வந்து இந்த பேலன்ஸ் ரூம்னு சொல்கிற இந்த ரூமில் தான் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை பார்த்தோம்னா இங்கே ஃப்ரெஞ்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு, ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கு, ஷாம்ரிதர் டெப்யூட்டி, அதாவது சேம்பர் ஆஃப் டெப்யூட்டிஸ், இது வந்து 1858 கட்டினாங்க. 1890 வரைக்குமே இங்கே அப்போ தான் வந்து அந்த பீரியடில் கிராண்ட் டியூக் அடால்ஃப் அப்படின்றவர் இங்கே வந்து இருக்க ஆரம்பித்தார். ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு டியூக் இந்த பேலஸில் வந்து ரிசைட் பண்ணதுக்கு. அப்போ வந்து நிறையாவே ரெனோவேஷன்ஸ் நடந்துச்சு. என்னோட பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் வந்து வில்லா வோபன் பற்றி பேசியிருப்பேன். அங்கே தான் வந்து அவர் வந்து இந்த பேலஸில் ரெனோவேஷன்ஸ் நடக்க மீது தங்கியிருந்தார். ஸோ ஒர்க்கும் சரி, செரமனிஸும் சரி, அது வந்து இங்கே நடக்கும். இப்போ இருக்கிற கரண்ட் டியூக்கோட வீடு இது கிடையாது. ஸோ அவர் வந்து வேறு கேசலில் இருக்கார். இது வந்து அவருடைய அஃபிஷியல் ஒர்க்குக்காக இங்கே வருவார். இப்போது நான் வந்து என்னுடைய டூரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இந்த டூருன்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பில்டிங்கை வந்து நான் மோர் தென் அ இயர் வெளிலேருந்து பார்த்துருக்கேன். நிறையா பீரியட் அப்போது நான் இதை பார்க்கவும் போவேன். ஸோ நேஷ்னல் டேயாக இருக்கட்டும், செலிப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த பில்டிங் பக்கத்தில் தான் நடக்கும். ஸோ இதை ஆல்மோஸ்ட் டே டு டே பேசிஸில் நம்ம வந்து பார்ப்போம். இது டூரு வந்து கண்டிப்பாக வர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே உள்ளே வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த ஆர்கிடெக்சராக இருந்தாலும் சரி, டெக்கார் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, டேபிஸ்ட்ரின்னு சொல்கிற அந்த கார்பெட் அந்த ஐட்டம்ஸாக இருக்கட்டும், போர்ட்ரேட்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து நம்ம இதில் தான் பார்ப்போம். பட் இங்கே உள்ள ஃபோட்டோகிராஃபி அலவுட் இல்லைன்றதுனால நான் வந்து ஃபோட்டோலாம் எடுக்க முடியல. பட் நீங்கள் லக்சம்பர்க் டூரிஸ்ட் வெப்சைட்டுக்கு போனாலும் சரி, இல்லை கிராண்ட் டியூக்கல் பேலஸ்ன்னு தேடினாலும் சரி, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த விசிட் நடக்கிறதுனால சில ஃபோட்டோஸ் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கிராண்ட் டியூக் பேசும்போது அவர் உள்ளேருந்து தான் பேசுவார். ஸோ அந்த வீடோட இன்டீரியர்ஸ் வந்து நம்ம அந்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த விசிட் இன்னும் ஏன் ஸ்பெஷல்னால், இப்போ கிராண்ட் டியூக் ஹென்ரி அவர் வந்து 25 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து. ஸோ இது வந்து அவருடைய லாஸ்ட் இயர். October 3 வந்து புதுசாக அவருடைய சன்னை வந்து அப்டிகேட் பண்ணி அவர் தான் நெக்ஸ்ட் டியூக்காக வருவார். ஸோ இந்த விசிட் வந்து இவருடைய ஆட்சியில் பார்க்கக்கூடிய கடைசி விசிட். ஸோ அது எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயமா இருந்துச்சு. லக்சம்பர்கில் என்ன தான் மினிஸ்டர்ஸ் எல்லோரும் இருந்தாலும் அவரோடைய சைன் பண்ணி தான் வந்து லாவே பாஸ் ஆகும். ஸோ இவருடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வெளில போய் கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அவர் ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பார். ரொம்ப ஈஸியாக அவரை வந்து நீங்கள் பார்க்கலாம். நானுமே நிறையா ஈவெண்ட்ஸ் போனப்போ அவரை வந்து பார்த்துருக்கேன், ஃபோட்டோ கூட எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சம்மர் பீரியடில் லக்சம்பர்க் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த விசிட்டை பிளான் பண்ணி வாங்க. ஸோ யூஸ்வலாக டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆனோடனே புக் ஆகிடும். ஸோ நீங்கள் இல்லை சம்மரில் வரணுன்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து டிக்கெட்
ஓப்பன் பண்ணும்போது புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த விசிட் வந்து 4 லாங்குவேஜஸில் நடக்கும். இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், லக்சம்பர்கிஷ். ஸோ இங்கே இருக்கிற ரெசிடெண்ட்ஸும் சரி, டூரிஸ்ட்டும் சரி, எல்லாருமே இந்த விசிட் அப்போ தான் போய் பார்ப்போம். ஸோ மிட் ஜூலைலேருந்து செப்டம்பர் வந்து இந்த விசிட் எவ்ரி இயர் நடக்கும். 18 யூரோஸ் ஒரு டிக்கெட்டு. ஸோ ஆன்லைனில் நம்ம அட்வான்ஸாக புக் பண்ணோம்னா உள்ளே போய் பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளே ஃபோட்டோஸ் அலவுட் கிடையாது, ஃபுட் எடுத்துகிட்டு போக முடியாது. இன்ஃபேக்ட் பேகு, ஹேண்ட்பேக் எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் வெளில செக்யூரிட்டி செக் பண்ணி அங்கே வந்து வச்சுருவாங்க. ஸோ இந்த டூர் வந்து 75 மினிட்ஸ். இந்த டூருக்கு பே பண்ணுற ஃபீ வந்து கிராண்ட் டச்சஸ் ஃபவுண்டேஷன் அவங்க வந்து வல்னரபிள் பீப்புளுக்காக இந்த காசை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பே பண்ணுற இந்த ஃபீ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே அது ஒரு நல்ல காஸ்க்காக நம்ம டொனேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த டூர் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து டூரிஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில். ஸோ நீங்கள் வந்து சம்மரில் இருக்கீங்க, லக்சம்பர்க் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த விசிட்டை மறக்காமல் பாருங்கள். என்னால் உள்ள ஃபோட்டோஸ் காட்ட முடியலன்னா கூட இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லக்சம்பர்க் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேலஸை உள்ளே பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.